ஓம் சாந்தி. 16/10/25 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து நான் சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா ஆவேன் என்ற அனுபவம் ஆகும் வகையில் இப்போது பயிற்சி செய்யுங்கள். இதைத்தான் உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று கூறப்படுகிறது. கேள்வி: ஏகாந்தம் என்பதன் பொருள் என்ன? ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து எந்த ஒரு அனுபவத்தை செய்ய வேண்டும்? பதில்: ஏகாந்தம் என்பதன் பொருள் என்னவென்றால், ஒருவருடைய நினைவில் இந்த சரீரத்திற்கு அந்தம் ஆகிவிட வேண்டும், முடிவு ஆகிவிட வேண்டும். அதாவது ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா, இந்த சரீரம் என்ற தோலை விட்டுவிட்டு தந்தையிடம் செல்கின்றேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். யாருமே நினைவில் வரக்கூடாது. அப்படியே அமர்ந்தபடியே அசரீரி ஆகிவிடுங்கள். அதாவது நாம் இந்த சரீரத்திலிருந்து இறந்து விட்டது போல. நாம் ஆத்மாக்கள், சிவபாபாவின் குழந்தைகள், அவ்வளவுதான். இந்த அபியாசத்தின் மூலம் தேக உணர்வு அறுபட்டு கொண்டே போகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமரும் பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மற்றும் வேறு எங்குமே புத்தி செல்லக்கூடாது என்று குழந்தைகளுக்கு தந்தை முதலாக புரிய வைக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் ஆவோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிக்கிறோம். ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள். தேவைப்பட்டால் இந்த உறுப்புக்கள் மூலம் காரியங்களை செய்வோம், இல்லையெனில் செய்ய மாட்டோம். தன்னை சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாக உணர வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். நாம் சுதந்திரமான ஆத்மாக்கள் ஆவோம். நாம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. உயிருடன் இருக்கும் போதே மரணத்தின் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆத்மாவாகிய நம்முடைய யோகம் தந்தையிடம் இருக்க வேண்டும். மற்றபடி உலகத்திலிருந்து, இந்த உலகிய வீட்டிலிருந்து நாம் இறந்துவிட்டோம். நீங்கள் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போல என்று கூறுகிறார்கள் அல்லவா? இப்போது உயிருடன் இருந்து கொண்டே நீங்கள் இறக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம். சரீர உணர்வை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சரீர உணர்வை மறந்துவிடுங்கள். இது பழைய சரீரம். பழைய பொருட்களை தவிர்த்து விடுகிறோம் அல்லவா? தன்னை அசரீரி என்று புரிந்து கொள்ளவும். இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து தந்தையிடம் செல்ல வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டே இருப்பதால் பிறகு உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுவிடும். இப்போது நீங்கள் வீடு செல்ல வேண்டும். பிறகு இந்த பழைய உலகத்தை ஏன் நினைக்க வேண்டும்? தனிமையில் அமர்ந்து இதுபோல தங்களிடம் முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு சிறு அறையில் அமர்ந்து மாலையை உருட்டுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். நீங்கள் கூட தனிமையில் அமர்ந்து இந்த முயற்சி செய்தீர்கள் என்றால் பழக்கம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் வாயால் எதுவும் கூற வேண்டியதில்லை. இதில் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளது. சிவபாபாவோ கற்பிப்பவர் ஆவார். அவருக்கோ முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த பிரம்மா பாபா புருஷார்த்தம் செய்கின்றார். பிறகு அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கும் புரிய வைக்கின்றார். முடிந்தவரை இதுபோல் அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள். இப்போது நாம் நமது வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். தந்தையை நினைப்பதன் மூலம்தான் பாவங்கள் அழியும் மற்றும் ஆயுளும் அதிகரிக்கும். உங்களுக்குள் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். வெளியில் எதுவும் பேச வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் கூட பிரம்ம தத்துவத்தை அல்லது சிலர் சிவனை கூட நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நினைவு ஒன்றும் சரியானதல்ல. தந்தையின் அறிமுகமே இல்லை என்றால் எப்படி அவரை நினைப்பது?
உங்களுக்கு இப்போது தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அதிகாலையில் எழுந்து தனிமையில் இதுபோல தங்களிடம் உரையாடிக் கொண்டே இருங்கள். சிந்தனை கடலை கடையுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, நாங்கள் இப்போது உங்களுடைய உண்மையான மடியில் வந்து சேர்ந்து விட்டோம். அது ஆன்மீக மடியாகும். எனவே இதுபோல தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். பாபா வந்து விட்டார். பாபா கல்ப கல்பமாக வந்து நமக்கு ராஜ யோகம் கற்பிக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஞான சிந்தனை செய்து மிக நல்ல ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். வருமானம் சேமிக்க வேண்டும். உண்மையிலும் உண்மையான இறை சேவகர்களாகி சேவை செய்ய வேண்டும். 2. படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் வைக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் தனிமையில் சென்று விட வேண்டும். உயிருடன் இருந்து கொண்டே இந்த சரீரத்திலிருந்து இறந்து விட்டோம் என்ற பயிற்சி இருக்கட்டும். இந்த நிலையின் அனுபவமாகிக் கொண்டே இருக்கட்டும். தேக உணர்வும் மறந்துவிட வேண்டும். வரதானம். தனது மூல சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் உலக மாற்றம் செய்யக்கூடிய உதாரண சுரூபம் ஆகுக. விளக்கம். ஒவ்வொருவரிடமும் உள்ள மூல சமஸ்காரங்கள். எதை நீங்கள் நேச்சர் அல்லது இயல்பு என்று சொல்கிறீர்களோ அவை காலப்போக்கில் நீங்கள் முன்னேறி செல்லுவதில் தடை போடுகின்றது. அந்த மூல சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதில் நீங்கள் ஓர் உதாரணமாக மாறும்போது முழு உலகமும் மாற்றமடையும். எந்த அளவுக்கு தங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும் என்றால், தங்களை பார்த்து யாரும் இவ்வாறு வர்ணனை செய்யக்கூடாது. அதாவது, இவர்களிடம் ஆரம்பத்திலிருந்தே இந்த சமஸ்காரம் இருக்கத்தான் செய்கிறது என்று. எப்பொழுது சதவிகிதத்தின் அளவிலோ அல்லது அம்ச மாத்திரம் கூட சமஸ்காரம் தென்படவில்லையோ, வர்ணனை செய்யப்படவில்லையோ, அப்பொழுதுதான் முழுமையான மாற்றத்திற்கான உதாரண சொரூபம் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன். இப்பொழுது முயற்சி செய்வதற்கான காலம் கடந்துவிட்டது. எனவே மனதார உறுதிமொழி செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்பொழுது அறிவியலை நடைமுறையில் பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அறிவியல் நன்றாக வேலை செய்கிறது என்பது புரிகிறது. அதேபோல் அமைதியின் சக்தியை நடைமுறைப்படுத்துங்கள். இதற்காக மனதின் ஒருநிலைப்பாட்டின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். மனதின் ஒருநிலைப்பாட்டுக்கான மூல ஆதாரம் என்னவென்றால், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கண்ட்ரோலிங் பவர் ஆகும். இதன் மூலம் உங்கள் மனோபலம் அதிகரிக்கும். இதற்காக நீங்கள் ஏகாந்தவாசியாகுங்கள், அதாவது தனிமையில் இருக்கக்கூடியவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.